கபூட் சிலந்தியின் உவமையை பற்றி பேசுகிறார். அவர் இன்னொரு உவமையை, இன்னொரு உதாரணத்தை கூறுகிறார். நமது உயர்ந்த படைப்பாளர் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது. அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது. ஆனால் வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக எடுத்துக் கொண்டவற்றின் பலகீனத்தை அறிவார்கள். அவர் உதாரணம், உவமையை கூறுகிறார். அவ்லியாக்களை எடுத்துக் கொள்பவர்கள், பாதுகாவலர்களை எடுத்துக் கொள்பவர்கள், நண்பர்களை எடுத்துக் கொள்பவர்கள், அல்லாஹ்வை தவிர வேறு கூட்டாளிகளை எடுத்துக் கொள்பவர்களின் உதாரணம் தனக்கென ஒரு வீட்டை கட்டும் சிலந்தியை போன்றது. நான் உங்களுக்கு நேரடி மொழிபெயர்ப்பை தருகிறேன், பின்னர் அதை விளக்குகிறேன் இன்ஷா அல்லாஹ். இது மனதை கவரும் இரும்பு, பாதுகாவலர்களை எடுத்துக் கொள்பவர்கள், கூட்டாளிகளை எடுத்துக் கொள்பவர்கள், அல்லாஹ்வை தவிர வேறு நண்பர்களை எடுத்துக் கொள்பவர்களுக்கு உதாரணம். நாம் இங்கே சொல்லும்போது அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது பாதுகாவலராக எடுத்துக்கொண்டால் அதுதான் இங்கே அர்த்தம். நீங்கள் அல்லாஹ்வை மாற்றாதவரை உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், கூட்டாளிகளும் இருக்கலாம். சுப்ஹானஹு, அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை எடுத்துக்கொள்பவர்களும், அல்லாஹுவுக்கு இணையாக்குபவர்களும், அல்லது அல்லாஹ்வை வேறு எதையாவது கொண்டு மாற்றுபவர்களும் உள்ளனர். அத்தகைய நபர்களின் உதாரணம் தனக்கென ஒரு வீட்டை கட்டும் சிலந்தியின் உதாரணம். பின்னர் ஹன்னா மொண்டானாவில் நிறைய சுவாரஸ்யமான ஒன்றை குறிப்பிட்டனர். ஆனால் ஓஹான் அல் பூயிதி லெபிதுடா அன்காவில் மிகவும் நம்ப முடியாத சிலந்தியின் வீடு. அல்லாஹ் அல்லாதவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்ட மக்களின் உதாரணம் ஒரு வீட்டில் தஞ்சம் புகுந்த மக்களைப் போன்றது என்பதை அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் ஒரு வீட்டிற்கு போகிறார்கள். அது ஒரு சிலந்தி தனக்கென ஒரு வீட்டை கட்டுவது போன்றது. இப்போது உங்களுக்கு தெரியும், சிலந்தி வீடு ஒரு பெரிய மாளிகை அல்ல. அது வெறும் சிலந்தி வலை. அது ஒரு சிலந்தியின் வீடு. பின்னர் அல்லாஹ் வீடுகளில் மிகவும் நம்பகத்தன்மையற்றது சிலந்தியின் வீடு என்று கூறுகிறான். நாம எப்படி ஆலாமும் அவர்களுக்கு மட்டும் தெரிந்திருந்தால். இப்போது வீடு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சொந்த வீட்டை பற்றி யோசித்து பாருங்கள். வீடு என்பது ஒரு பாதுகாப்பு இடம். ஒரு வீடு, நீங்கள் வீடு என்று அழைக்கும் இடம், ஒரு அடைக்கலம். நீங்கள் சோர்வாக இருக்கும் நாளின் இறுதியில் வீட்டிற்கு திரும்பி செல்ல விரும்பும்போது நீங்கள் அங்குதான் செல்வீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள். அங்கு நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் நிம்மதியாக உணர்கிறீர்கள், நீங்கள் அரவணைப்பை உணர்கிறீர்கள், நீங்கள் ஆறுதலை உணர்கிறீர்கள். அதுதான் வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே ஆயத்தில் அல்லாஹ் வீடுகளில் மிகவும் நம்பகத்தன்மையற்றது சிலந்தியின் வீடு என்று கூறுகிறான். ஏனென்றால் சிலந்தி வலை ஒரு பாதுகாப்பு வீடு அல்ல. இது அரவணைப்பு மாளிகை அல்ல. இது ஒரு ஆறுதல் வீடு அல்ல. முதலாவதாக, இது இயற்கையில் மெலிதானது. மேலும் முக்கியமாக, இது ஒரு கொடிய பொறி. சிலந்தி அதை நெய்வது அதில் பாதுகாப்பை தேடுவதற்காக அல்ல, மாறாக மற்ற பூச்சிகளை பிடித்து மற்ற பூச்சிகளை விழுங்குவதற்காகத்தான். எனவே ஒரு சிலந்தியின் வீடு, சிலந்தி வலை, ஒரு கொடிய பொறி. அது மிகவும் கொடியது. அதன் சொந்த மக்களுக்கு கூட அது பாதுகாப்பானது அல்ல. சுப்ஹானல்லாஹ், இப்போது நீங்கள் சிலந்தி வலையில் வசிப்பது என்று நினைக்கலாம். எனவே அது சிலந்திக்கு பாதுகாப்பானது என்பது தெளிவாகிறது. ஆனால் அறிவியல் சிலந்தி வலை கூட சிலந்திக்கு பாதுகாப்பானது அல்ல என்பதை நிரூபிக்கிறது. மேலும் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய வசனங்கள் இதை எடுத்துக்காட்டுகின்றன. ஏனெனில் ஹன்னா ஹோய்ட்ஸ் ஆலன் சிலந்தியை பற்றி பேசும்போது வசனத்தில் பயன்படுத்தப்படும் வினைச்சொல்லான கேன் மெசலி கேன் கமெதலி லேன் கபுடி பாருங்கள். கண்ணில் இருக்கும் பெண் சிலந்தியை பற்றி அல்லாஹ் பேசுவது ஹாதட் பீட்டா. நாம் வைத்திருக்கும் மொழிபெயர்ப்புகள் கண்ணை சிலந்தி என்று மிகவும் தளர்வாக மொழிபெயர்க்கின்றன. ஆனால் உண்மையில் பெண் சிலந்தி வலைகளை நெய்யும் போது அல்லாஹ் பெண் சிலந்தியை பற்றித்தான் பேசுகிறான். எனவே இங்கே நாம் சில அறிவியல் விஷயங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். முதன்மையாக பெண் சிலந்திதான் பொதுவாக சிலந்தி வலைகளை நெய்கிறது என்பதை அறிவியல் நிரூபிக்கிறது. ஆண் சிலந்திகளும் நெசவு செய்கின்றன, ஆனால் அவை அவ்வளவு சிறப்பாக நெய்வது இல்லை. மேலும் அவை பெரும்பாலான நேரங்களில் நெசவு செய்வதில்லை. பெண் சிலந்தி என்பது சிலந்தி வலைகளை நெய்யும் சிலந்தி. அதுதான் நம்பர் 1. மேலும் 2 பெண் சிலந்தி பொதுவாக ஆண் சிலந்தியை விட 2 முதல் 3 வரை அல்லது 4 மடங்கு பெரியதாக அறியப்படுகிறது. மேலும் 3 இது சிலந்தி உலகில் ஒரு சாதாரண விஷயம்.
சரி, இரண்டு சிலந்திகள் இணையும்போது, ஆண் சிலந்தியும் பெண் சிலந்தியும் உடலுறவு கொள்ளும்போது இணையும்போது, இது சாதாரணமான ஒன்று. உடலுறவுக்கு பிறகு ஆண் சிலந்தி ஓடிப்போக வேண்டும். நான் சொல்றதை கேளு. அட்டென்டிவ் உயிருக்காக ஓடிப்போக வேண்டும். சிலந்தி வலையில் சிக்கினால் தோல்வியடையும். பெண் சிலந்தி ஆண் சிலந்திகளை தின்றுவிடும். கடவுளுக்கு நன்றி. நம் துணைவர்கள் பொய் சொல்லி நம்மை தின்றுவிடும். திருமணங்கள் அப்படி இல்லை. ஒருவேளை உருவகமாக அவை இருக்கலாம், ஆனால் உண்மையில் இல்லை. சிலந்தி வலை. பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை துரத்தி ஓடுகிறது. ஆண் சிலந்தி சரியான நேரத்தில் அதை செய்ய வேண்டும். சரி, எப்படி? உடலுறவுக்கு பிறகு ஏற்படும் மன அழுத்தத்தை பாருங்கள். ஆண் சிலந்தி தன் சொந்த வீட்டை விட்டு வெளியே ஓட வேண்டும். இப்போது இந்த வீட்டை ஒரு பாதுகாப்பு இடமாக நீங்கள் நினைக்க முடியுமா? பெண் சிலந்தி அதை பிடித்து ஒரு வரிசையாக தின்றுவிடும் முன் ஆண் சிலந்தி ஓட வேண்டும். இப்போது இதைத்தான் நான் ஆகானில் சொல்லிக் கொண்டிருந்தேன். நீங்கள் யாரை தூண்டில் பார்ப்பீர்கள்? சூலன் கபூர். வீடுகளில் மிகவும் நம்பகத்தன்மையற்றது ஒரு சிலந்தியின் வீடு. அவங்களுக்கு தெரிந்திருந்தால் நாம எப்படி சந்திரனா இருக்க முடியும்? இப்போது நவீன அறிவியல் இதை நிரூபித்து வருகிறது. இவ்வளவு படிப்புக்கு பிறகு உங்களுக்கு நுண்ணோக்கிகள் தேவை. நடக்கும் இந்த வேடிக்கையான செயல்பாடுகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீங்கள் வலைக்குள் செல்ல வேண்டும். அல்லாஹ் ஸ்பானா மொஜலா இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிட்டுள்ளார். இப்போது கண்ணில் உள்ள பாடத்திற்கு வருவோம். அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு பாதுகாவலரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது நீங்கள் ஒரு சிலந்தியின் வீட்டிற்குள் சென்று பாதுகாப்பு தேடுவது போன்றது. உண்மையான பாதுகாப்பு, உண்மையான அடைக்கலம் அல்லாஹ் சுப்ஹானஹு ஆசாத் அவர்களால் தான்.